இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த வாரத்துல கூட நம்ம பல நாட்கள், எவ்வளவோ நாட்கள், நிறைய தடைகள், ஆனால் கூட இன்றைக்கு ஆண்டவர் நம்ம இந்த இடத்துல ஒன்று சேர்த்திருக்கிறார். ஒரு பெரியதான ஒரு திட்டம், தீர்மானம் நம்ம மேல ஒவ்வொருத்தர் மேலயும் தேவன் வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஆழமா ஆழமா அறிந்து கொண்டு வர்றோம். அதே போல இந்த புது வருஷம் நம்ம எல்லாருக்கும் நிச்சயமா ஆசீர்வாதமான வருஷமாகத்தான் இருக்கும். இழந்த எல்லாவற்றையும் தேவன் நமக்கு திரும்ப தருவார். இந்த வருஷம் ஆண்டவர் திட்டமும் தெளிவுமா பேசின வார்த்தை அதுதான். சகலத்தையும் திருப்பிக் கொள்வாள். நிச்சயமா என்னென்ன இழந்த சுகமா இருக்கட்டும், இழந்த ஆசீர்வாதமா இருக்கட்டும், எதெல்லாம் இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோமோ அத்தனையும் தேவன் நமக்கு ஒரு குறைவில்லாமல் ஆண்டவர் திருப்பி தருகிற நேரத்துக்குள்ளதான் நம்ம வந்திருக்கிறோங்கிறத நான் நிச்சயமா விசுவாசிக்கிறேன். அதுக்கு உதாரணமா நான் சில சில சாட்சிகள் நம்ம குரூப்ல இருந்து நான் எழுமணும்னு சொல்லி நான் கேட்டுட்டே இருந்தேன். கடந்த வாரத்துல மெர்லின் வந்து ஒரு அருமையான ஒரு டெஸ்டிமனி ஷேர் பண்ணா. அதை மெர்லின் நீ ஷேர் பண்ண முடியுமா? அக்கா பண்றேன்க்கா. ராயனீர். எனக்கு வந்து கிறிஸ்மஸ் அப்போ நாங்க வந்து சர்ச்சுக்கு கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்கு போகும்போது போயிட்டு சர்வீஸ் முடிச்சுட்டு ரிட்டர்ன் ஆகிறோம். பாப்பாக்கு வந்து ஒரு பேங்கிள் அன்னைக்கு அப்பாவோட பர்த்டேக்கு புதுசா போடணும்னு ஆசைப்பட்டேன். அப்போ நான் அவளுக்கு போட்டு விட்டேன். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான பேங்கிள் போட்டு கையில பாக்குறேன், ஒரு பேங்கிள் மிஸ் ஆயிடுச்சு. ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்பா காரணர் இல்ல, அப்பா எப்படி என் பொருள் போகும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு 2 நாள் கஷ்டமா இருந்தது. அப்புறம் இல்ல, என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, இல்ல ஃபெய்த் வை, அவர் கொடுத்துருவாரு நம்பு அப்படின்னு சொல்லிட்டு 24th அன்னைக்கு என்னோட பேங்கிள் மிஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக் வந்து சர்ச்சில் தேடி பார்த்தேன், அங்கதான் மிஸ் ஆயிருக்குன்னு தெரியும். இருந்தாலும் தேடி பார்த்தேன், கிடைக்கல. 2 வீக்ஸ் எனக்கு கிடைக்கவே இல்லை. அப்புறம் நான் மறந்துட்டேன், அப்பா என் பொருள் எனக்கு திருப்பி வரும்பா. அப்புறம் எனக்கு அப்பா வந்து எனக்கு ஞாபகப்படுத்தினாங்க, உன்னோட பொருள் உனக்கு அத்தாரிட்டி இருக்கு, நீ கமாண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா எனக்கு ஞாபகப்படுத்தினாங்க. அப்ப நான் சொன்னேன், என்னோட வளையல் என்கிட்ட வந்ததுக்கு நன்றி இயேசுவே அப்படின்னு சொல்லிட்டு, என் வளையல் என்கிட்ட வந்ததுக்கு நன்றி அப்பா, தேங்க்யூப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் கமெண்ட் பண்ணிட்டே, ரொம்பலாம் பண்ணல. அப்பா ஞாபகப்படுத்தும் போது ஒரு 2 to 3 times நான் சொல்லியிருப்பேன், அவ்வளவுதான். நான் மறந்துட்டேன். ஒரு இந்த லாஸ்ட் வீக் ஜான்வரி 13th அப்போ நான் பேங்க்ல எனக்கு ஞாபகம் இல்லை. நான் சர்ச்சு போறேன். எனக்கு சர்ச்சில் வந்து அவங்க நான் என்னை பார்த்த உடனே அவங்க வந்து, நீ மிஸ் பண்ண, அவங்ககிட்ட சொல்லி வச்சிருந்தேன், ஏதாவது பேங்கிள் மிஸ் பண்ணி கிடைச்சதுன்னா எடுத்து வைங்க, அது என்னோட பேபியோடதுன்னு சொல்லிட்டு. அப்போ நான் வந்து ஆஹ் நான் வந்து சொல்றேன், ஆஹ் அவங்க என்னை பார்த்த உடனே அந்த பேங்க்ல வந்து எடுத்துட்டு, இது உன்னோட பேங்க்லா அப்படின்னு உடனே எனக்கு அந்த இடத்துல அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றது கூட இல்ல. தேங்க்யூப்பா தேங்க்யூப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்பாக்கு தான் நான் நன்றி சொல்றேன். எனக்கு அவ்வளோ ஒரு அழுகை வந்தது, அது எப்படி கிடைச்சதுன்னு. அப்புறம் அதுல இன்னொரு மிராக்கிள் என்னன்னா, அவங்க சொன்னாங்க, நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்லாத, அது வந்து ஒருத்தங்க எடுத்துட்டு போய் அவங்க வெக்கேஷனுக்கு போயிட்டாங்க போல இருக்கு, அவங்க இன்னொருத்தங்க கிட்ட கொடுத்து, இன்னொருத்தங்க இன்னொருத்தங்கள்ட்ட கொடுத்துட்டு, நான் சொல்லி வச்சிருந்தவங்க கிட்ட கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 3 ஆள் கை மாறி என்னோட பேங்கிள் கிடைச்சிருக்கு. அப்போ இழந்தது அப்பா அக்கா கிட்ட நான் சொல்லும் போது, அவரு சகலத்தையும் திருப்பி தருவார் அப்படிங்கிறது அந்த நியூ இயரோட ப்ராஃபஸி வேர்டே அதுதான், உனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் 3 வீக்ஸ் 4 வீக்ஸ் கழிச்சு எனக்கு அந்த பேங்கில் அப்பா எனக்கு தந்தாங்க. நம்மளோட பொருள் நம்மளை விட்டு எங்கேயும் போகாது, அது ஒரு சின்ன பேங்கிள் தான். அந்த ஒரு பேங்கிளுக்கே அப்பா வந்து அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூக்கா. அதே மாதிரி நிச்சயம் நம்ம எல்லார் வாழ்க்கையிலையும் தேவன் இந்த வருஷத்துல நிறைய சாட்சிகளை ஆண்டவர் எழுப்புவாரு. அவர் ஒரு வார்த்தை கொடுத்துட்டாருன்னா மறுபடியும் மறுபடியும் திட்டமும் தெளிவமா பேசின வார்த்தை, அதாவது பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு தருவேன். அந்த வருஷங்களையும் ஆண்டவர் தருவாரு. நம்ம இழந்த அத்தனை செல்வங்களையும், எதெல்லாம் நம்ம இழந்தோமோ அது எல்லாத்தையும் நம்ம திரும்ப நிச்சயமா பெற்றுக்கொள்வோங்கிறதுல மாற்றமே கிடையாது. இந்த நாளுக்காக கூட நான் இந்த நாள் மெசேஜுக்காக நான் ஜோம் பண்ணிட்டு இருக்கிறப்போ ஆண்டவர் எனக்கு தந்த ஒரு வார்த்தை, அவரை உத்தமமாய் பின்பற்றினவர்கள்
அவங்க வாழ்க்கை எப்படி இருந்தது, அவங்க வாழ்க்கையில அவங்க எப்படி எல்லாம் அவங்க வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்து கொண்டாங்க அப்படிங்கிறத குறித்துதான் இன்னைக்கு தியானிக்கும்படி தேவன் என் இருதயத்துல அந்த வார்த்தையை வைத்தார். அதை குறிச்சுதான் நம்ம இன்றைக்கு தியானிக்க போறோம். நம்ம ஃபர்ஸ்ட் ஜெபித்து நம்ம ஆரம்பிக்கலாம். இந்த ரூம் நான் ஏற்கனவே சொன்னபடி இந்த ஜூம் மீட்டிங்காகவே ஒரு ஸ்பெஷலா எங்க அப்பா வந்து இது பண்ணி எனக்கு கெட்டி தந்திருக்காங்க. ஏன்னா இது வரைக்கும் வீட்டுல பெட்ரூம்ல தான் நான் நடத்திட்டு இருந்தேன். அது கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. இது ஆக்சுவலா எங்க வீட்டுல இருந்த ரூம், அது கொஞ்சம் பழைய ரூமா இருந்தது. அதை ரெனோவேட் பண்ணி லாஸ்ட் வீக் தான் கர்த்தருடைய பெரிதான கிருபையில அதை ரெனோவேட் பண்ணி நாங்க இனாகிரேஷன் போன வாரம் முடிச்சோம். இந்த நாள்ல கூட இத 9:20 வரைக்கும் பயங்கர ஸ்ட்ரகிள், நெட் கிடைக்கல, ஆடியோ இதாகல, எத்தனையோ பயங்கரமான ஒரு ஸ்ட்ரகிள்க்கு அப்புறம் தான் இந்த இன்னைக்கு இந்த ஜூம் இந்த இடத்துல ஆரம்பிக்கிறதுக்கு தேவன் கிருபை செய்தார். சிஸ்டம் மானிட்டர் ஒர்க் ஆகல, பயங்கரமான காரியங்கள். ஆனா எல்லாமே அந்த ஏற்ற நேரத்துல அது வேலையை கரெக்டா செஞ்சு இந்த நாள்ல இந்த இடத்த நான் என்னோட ஜெபம் என்ன அப்படின்னா, ஏதோ இது நம்முடைய பேருக்காகவோ புகழுக்காகவோ எதுவும் இல்லை. இந்த இடத்துல இருந்து அது என் மூலமா மாத்திரம் இல்ல, இந்த இடத்துக்கு நிறைய பேர் வரணும், சத்தியங்கள் உலகம் முழுசும் போகணும், ஜனங்கள் விடுதலை ஆகணும். இது ஒண்ணுதான் என்னுடைய இருதயத்துல இருக்கிற வாஞ்சை, ஜெபம். நிச்சயமா நீங்களும் உங்க பிரேயர்ஸ்ல நீங்க என்னை நினைச்சுக்கோங்க, எங்களுடைய ஊழியங்களை நினைத்துக் கொள்ளுங்க. உங்க எல்லாரையும் என்னுடைய ஜெபங்களை நானும் நினைத்துக் கொள்றேன். கர்த்தர் பெரிதான காரியங்களை நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கை மூலமாவும் நிச்சயம் செய்வார். அப்போ இந்த நாள்ல கூட தேவனை உத்தமமாய் பின்பற்றினவர்கள். அப்போ உத்தமமாய் பின்பற்றுறது என்ன அப்படின்னா, அதுக்கு ஒரு உதாரணமா ஒரு வசனம், எண்ணாகமம் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். எண்ணாகமம் 14:24. என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன், அவன் சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள். இங்க ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறவனானபடியால். அப்போ இன்னைக்கு ஆண்டவர் ஒரு மனிதனை குறித்து சாட்சி கொடுக்கிறாரு, இவன் என்னுடைய தாசன், இவனுக்குள்ளே வேறே ஆவி இருக்கிறது. அது என்ன ஆவி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிற போது அதுதான் விசுவாசத்தின் ஆவி. அந்த அந்த ஸ்பிரிட், அந்த ஸ்பிரிட் ஆஃப் ஃபெய்த் அவனுக்குள்ள செயல்படுகிறத தேவன் காண்கிறார். காரணம் என்னன்னா, அவரை முழுமையாய் ஹோல் ஹார்ட்டடா தேவனை மாத்திரமே, அவருடைய வாக்குத்தத்தங்களை மாத்திரமே அவன் நம்புகிறவனாய் இருக்கிறத தேவன் அறிந்திருக்கிறார். மனுஷ முகத்தை பார்ப்பான், ஆனா ஆண்டவர் இருதயத்தை அறிந்திருக்கிற தேவன். அவனுடைய இருதயத்தை அவர் பார்த்து சொல்றாரு, அவனை குறித்து சாட்சி கொடுத்து என்ன சொல்றாருன்னா, உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினால். நமக்கு தமிழ்ல வேணா இது கொஞ்சம் வேற மாதிரி தெரியுது, அது இங்கிலீஷ்ல எப்படி இருக்கு அப்படின்னா, அதை நான் வாசிக்கிறேன். But my servant Caleb, because he has a different spirit and has followed me wholeheartedly, I will bring him into the land he went to, and his descendants will inherit it. Wholehearted-ஆ என்னைய அவன் என்ன செய்யறான், ஃபாலோ பண்றான். அப்போ ஹோல் ஹார்ட்டடா ஃபாலோ பண்றதுன்னா என்ன அப்படின்னா, அவரை மாத்திரம் நம்புகிறது, அவருடைய வார்த்தையை மாத்திரம் நம்புகிறது தான் உத்தமமாய் பின்பற்றுகிறவர்களுடைய வாழ்க்கையா இருக்கிறது. அப்படிப்பட்டவங்க வாக்கு தத்தங்களை நிச்சயம் சுதந்திரித்துக் கொள்ளுவாங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஒருவேளை நிறைய வாக்கு தத்தங்கள் தாமதமாகி கொண்டிருக்கலாம். சில வேளைகள்ல சில நேரங்கள் காட்ஸ் டைமிங்க்கு நம்ம வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். ஆனா பல நேரங்கள்ல நம்ம வாக்கு தத்தங்களை சுதந்திரிக்க முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம வேறே ஆவி உடையவர்களா இல்லாதபடியினால். அந்த டிஃபரன்ட் ஸ்பிரிட், நம்ம டிஃபரன்ட் ஸ்பிரிட்னா என்னன்னா, மனிதர்களுக்கும் நமக்கும் நிச்சயம் அதுல என்ன இருக்கு, டிஃபரன்ஸ் இருக்கு. நம்ம மனுஷனை போல நம்ம என்ன செய்யக்கூடாது, சிந்திக்க கூடாது. ஜென்ம ஸ்பாவம் உள்ள மனுஷர்கள் ஆவிக்குரிய காரியங்களை அவங்க அறிந்து கொள்ளவே மாட்டாங்க, நிதானிக்கவே மாட்டாங்க. நம்ம இன்றைக்கு எப்படி இருக்கிறோம்
அத ஆழமா நம்ம இருதயத்தை நாமே சோதித்து பார்க்கணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. இன்னைக்கு உங்க இருதயத்துல அது உங்களை குறித்தோ, உங்க பிள்ளைகளை குறித்தோ, உங்க தொழிலை குறித்தோ, உங்க வேலையை குறித்தோ, உங்களுடைய ஆசீர்வாதங்களை குறித்தோ, உங்களுடைய எதிர்காலத்தை குறித்தோ நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க, என்ன விசுவாசிக்கிறீங்க, அதுதான் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. அப்போ இன்றைக்கு அந்த காலேபுக்கு அங்க ஒருவேளை அந்த மெஜாரிட்டியை அவன் சார்ந்து கொள்ளல. அங்க 12 பேர் வேவு பார்க்க போறாங்க, 10 பேர் அவங்க பேட் நியூஸ தான் கொண்டு வராங்க. ஆனா 10 பேர் மெஜாரிட்டியா இருக்காங்க, நானும் அந்த கூட்டத்துலதான் நான் போகணும் அப்படின்னு சொல்லி போகல. எத்தனை பேர் நீங்க எவ்வளவு மெஜாரிட்டியா இருந்தாலும் சரி, நான் வணங்குகிற தேவன் எப்படிப்பட்டவர், அவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர், அவர் சொன்னதை செய்து முடிக்கிற தேவன், அவர் வாக்கு கொடுத்தார்னா அந்த வாக்கு தத்தத்துல இருந்து அவர் மாறவே மாட்டார் அப்படிங்கிறத ஆழமாய் அங்கே காலேப் அறிந்து வைத்திருந்தார். அறிந்து வைத்திருந்த அந்த எண்ணங்கள்லயே அவர் வார்த்தையையும் என்ன செய்யறாரு, பேசுறாரு. அதுல இன்னும் நம்ம ஆழமா தியானிக்கும் போது நிறைய காரியங்கள் நமக்கு ஆண்டவர் இன்னைக்கு நிச்சயம் கற்றுக் கொடுக்க போகிறார் ஆவியானவர் அப்படின்னு சொல்லி நான் நிச்சயமா நம்புறேன். ஏன்னா என் கூட இந்த வார்த்தைகள் ரொம்ப பேசிச்சு. எந்த அளவுக்கு அந்த காலேபுக்குள்ள அந்த ஆவி செயல்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இன்னும் தியானிக்க போறோம். அதே அதிகாரம் 30வது வசனம் வாசிக்கலாமா? எப்புன்னையின் குமாரன் காலேப்பும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர மற்றவர்களாகிய நீங்கள் நான் உங்களை குடியேற்றுவேன் என்று ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் பிரவேசிப்பதில்லை. அங்கதான் சொல்றாரு, அதாவது எப்புன்னையின் குமாரன் காலேபும் யோசுவாவும் தவிர நீங்க யாரும் அதுல என்ன செய்ய மாட்டீங்க, பிரவேசிக்க மாட்டீங்கன்னு சொல்லி ஆண்டவர் அங்க என்ன செய்யறாரு, பேசுகிறத பார்க்கிறோம். இவ்வளவு தூரம் இந்த 2 பேரை மாத்திரம் தேவன் செலக்ட் பண்ணி அந்த கானானுக்குள்ள கொண்டு போறதுக்கு ஒரே காரணம், ஹோல் ஹார்ட்டடா தேவனை மாத்திரம் அவர் நம்பினார். நம்ம இன்னைக்கு சூழ்நிலையில கொஞ்சம் மாற்றம் வந்த உடனே நம்ம என்னெல்லாமோ நம்ம திங்க் பண்றோம், நம்ம திங்கிங்ல எத்தனை காரியங்களோ அலைமோதுகிறத பார்க்கிறோம். நம்ம இந்த பிரேயர் செஷன்ல கூட நம்ம அததான் பார்த்தோம், டு நாட் பி இன்டாக்சிகேட்டட் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள். தேவையில்லாத காரியங்களை நம்ம சிந்திக்கவே தேவையில்லை. நமக்கு ஒரு அப்பா இருக்கிறார், அந்த அப்பாவால செய்து முடிக்க கூடாத காரியம்னு சொல்லி எதுவுமே இல்லை. அவர் சொல்றாரு, என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? அவரால செய்ய முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லைன்னா நம்ம எதை குறித்து கலங்கணும்? பல வேளைகள்ல நம்முடைய சிந்தனைகள்ல அந்த பிசாசானவன் கவலைய கொண்டு போட்டு நம்முடைய தெளிந்த புத்திய என்ன செய்யறானா, அற்று போக பண்றான். ஆனா ஆண்டவர் நமக்கு பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியதான் கொடுத்திருக்கிறார். நம்ம சூழ்நிலைகளை பார்க்க பார்க்க நம்ம பலமுள்ள ஆவிய நம்ம என்ன செய்யறோம், இழந்து போனது போல இருக்குது. அன்புள்ள ஆவியை இழந்து போனது போல இருக்கிறது, தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை இழந்து போனது போல இருக்கிறோம். அப்போ இந்த தெளிந்த புத்தியுள்ள ஆவியை இழக்க செய்யறதுதான் அவனுடைய வேலை. ஏன்னா அதை செஞ்சுட்டானா நம்ம வாழ்க்கையில அவன் ஈஸியா செயல்பட முடியும். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்போ அவன் சுற்றி திரிகிறதே எதுக்குன்னா, நம்ம யாருங்கிற ஐடென்டிட்டிய நம்மள மறக்கடிக்கணும். இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை, ஒரு சின்ன ஒரு ஏதோ ஒரு பலவீனம் வந்துருச்சுனாலே நம்ம யாருங்கிறது நமக்கு என்ன செஞ்சிருது, மறந்து போயிருது. உடனே கவலையில நான் நல்லா தானே இருந்தேன், நான் நல்லா தானே ஆண்டவரை தேடினேன், எத்தனையோ வார்த்தைகள் நம்ம புலம்ப ஆரம்பிச்சிடறோம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கூட பேசுறாரு, இல்ல நம்ம எல்லாருமே இங்க வந்திருக்கிற எல்லாருமே நம்ம வேறே ஆவி உடையவர்களாய் நம்ம மாறித்தான் ஆகணும். நம்ம உலகத்தை அசைக்கிறவர்களாக, உலகத்தை கலக்குகிறவர்களாக தான் தேவன் நம்மளை படைத்திருக்கிறார். அதற்காகத்தான் நம்மளை உருவாக்கி இருக்கிறார். அதற்காகத்தான் இந்த இடத்துல நம்ம எல்லாரையும் ஒன்று சேர்த்திருக்கிறார். நான் விரும்புற ஒரு காரியம், நம்ம எல்லாரும் இந்த காலேபை போல, யோசுவாவை போல அந்த டிஃபரண்ட் ஸ்பிரிட், அந்த விசுவாசத்தின் ஆவி உடையவர்களாய் நம்ம மாறணுங்கிறது தான் ஆண்டவருடைய விருப்பமாய் இருக்கிறது. அப்போ அடுத்து நம்ம பார்க்கும்போது அங்க ஆண்டவருக்கு அந்த 12 பேர் போறாங்க. 12 பேருடைய இருதயத்தை அவர் அறிந்து வைத்திருக்கிறார்.
10 பேர் வந்து சொல்றாங்க. அதை நம்ம வாசிப்போம். நம்ம இது ஏற்கனவே மெடிடேட் பண்ணதா, ஆனாலும் இப்ப நம்ம பார்க்கும்போது அது இன்னும் நமக்கு விளங்கும். 30 அதாவது இங்க காலேப் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். காலேப் வந்து சொல்றாரு 30வது வசனம், 13வது அதிகாரம் 30வது வசனம். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாக ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். காலேப் சொல்றாரு, அது வந்து நம்ம உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்ளலாம். அவ்வளவு ஒரு ஃபெய்த். ஏன்னா ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டாரு. இன்னைக்கு நமக்கும் வேதத்துல இருக்கிற அத்தனை வாக்கு தத்தங்களும் நமக்குரியதுதான். நம்ம எந்த அளவுக்கு வேற ஆவி உடையவர்களாய் அந்த வாக்கு தத்தங்களை நம்ம சுதந்திரித்துக் கொள்றோம். அவருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது அப்படின்னு இருக்கு. அப்போ வாக்கு தத்தம்னு இல்ல, வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆதியாகமத்துல இருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் இருக்கிற அத்தனை வாக்கு தத்தங்களுக்கும் சுதந்திரவாளிகளாய் நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு காலேப போல இதுதானே வார்த்தை சொல்லுது, இதுதான் என் வாழ்க்கையில நடக்கும்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு சிம்பிளா நம்ம அந்த காரியத்தை பார்க்கிறோமா? அங்க காலேப் சொல்லும் போது அவர் எவ்வளவு அழகா சொல்றாரு, உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்ளலாம். அவரு அங்க ராட்சதர்களை பார்க்கல, அங்க பெரிய பெரிய ஜெயன்ஸ், அங்க வேற எந்த காரியத்தையுமே அவர் பார்க்கல. அவர் பார்த்தது ஒன்னே ஒண்ணுதான், ஏன் கூட தேவன் இருக்கிறார், நம்ம கூட தேவன் இருக்கிறார், நம்ம நிச்சயம் அதை சுதந்திரித்துக் கொள்ளலாம். ஏன் அப்படி எப்படி அந்த காலேபுக்கு அந்த விசுவாசம் வந்திருக்க முடியும்னு சொல்லி நான் யோசித்து பார்த்தேன். இந்த காலேபும் யோசுவாவும் மாத்திரம்தான் தேவன் கடந்த நாட்கள்ல நடத்தி வந்த பாதைகளை நிச்சயம் யோசித்து பார்த்திருப்பாங்க. முன்புறம் பார்வோன் சேனை, முன்புறம் செங்கடல், பின்னாடி பார்வோன் சேனை, அவ்வளவுதான் முடிஞ்சது கதை அப்படிங்கிற இடத்துல அங்க தேவன் செங்கடலை 2ஆ பிளந்து அவர்களை வெளியே கொண்டு வந்ததெல்லாம் இந்த ஜனங்கள் என்ன செஞ்சிட்டாங்க, மறந்து போயிட்டாங்க. ஆனா இவங்க ஒவ்வொன்றையும் அவங்க நினைவுல, அவங்க இருதயத்துல அது ஆழமாய் பதிக்கப்பட்டிருந்த அந்த ஜனங்கள் அந்த அற்புதத்தை தான் பார்த்தாங்களே தவிர அந்த அற்புதத்தை செய்த ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் அப்படிங்கிறத அவங்க உணர்ந்து கொள்ளல. இன்னைக்கு நம்ம கூட அப்படிதான் இத்தனை நாட்கள் எத்தனையோ அற்புதங்களை செஞ்சு நம்மளை வழி நடத்திட்டு வந்தாரு. ஆனா இதை எல்லாத்தையும் நம்ம மறந்துடுறோம். இந்த பிரசன்ட்ல நடக்கிற காரியங்களை குறித்தே நம்ம கவலைப்பட்டுட்டு இருக்கிறோம். என் அப்பா அன்னைக்கு இந்த காரியத்துல இப்படி ஒரு அற்புதம் செஞ்சாரு, நிச்சயம் இந்த நாள்ல எனக்காக இந்த விஷயத்துல ஒரு அற்புதத்தை நிச்சயம் செய்வார். நான் இந்த வாக்கு தத்தத்தை, வேதத்துல சொல்லப்பட்ட இந்த வாக்கு தத்தம், எனக்காக கொடுக்கப்பட்ட இந்த வாக்கு தத்தத்தை நான் நிச்சயம் சுதந்திரித்துக் கொள்ளுவேன் அப்படிங்கிற அந்த உறுதி இல்லாததுனாலதான் நாமளும் அந்த 10 வேவுக்காரர்கள் மாதிரி நம்ம என்ன செய்யறோம், இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு நம்ம எல்லாரையும் இந்த காலேப் யோசுவாவை போல வேற ஆவி உடையவர்களாய் நம்ம மாறணும்னு சொல்லி விரும்புறாரு. அத இயேசு கிறிஸ்துவ இருந்த அதே ஆவிதான் இன்றைக்கு நமக்குள்ள இருக்கு. அந்த விசுவாசத்தின் ஆவியதான் இன்றைக்கு தேவன் நமக்குள்ள கொடுத்திருக்கிறார். ஆனா நம்ம அந்த ஆவியில இருந்து செயல்படாம மாம்ச எண்ணங்களுக்கு நம்ம இடம் கொடுத்து ஆவிக்குரிய வாழ்க்கையில இருந்து ஆவியின் சிந்தை இல்லாதபடி நம்ம என்ன செய்யறோம், செயல்படுறோம். அதனாலதான் வசனம் சொல்லுது, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும் ஆகும். அப்போ இந்த சமாதானம் எங்கெல்லாம் நம்ம இருதயத்துல இல்லையோ, எங்கெல்லாம் நம்ம ரெஸ்ட்லெஸ்ஸா ஃபீல் பண்றோமோ அங்கெல்லாம் மாம்ச எண்ணங்களுக்கு நம்ம இடம் கொடுத்திருக்கிறோம்னு அர்த்தம். இங்க காலேபுக்கு கொஞ்சம் கூட அவருக்கு என்ன வரல, பயம் வரல. அவர் அவ்வளவு கான்பிடென்டா சொல்ற, நம்ம ஈஸியா போய் சுதந்திரித்துக் கொள்ளலாம். எந்த அளவுக்கு அவர் ட்ரஸ்ட், கான்பிடன்ஸ் தேவன் மேல வைத்திருந்தாரு அப்படிங்கறது நம்ம இந்த வார்த்தையின் மூலம் பார்க்கலாம். ஆனா அடுத்தது நம்ம பார்க்கும்போது 31, 32, 33 வாசிங்கக்கா. அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து 13, 31 33. அவனோட கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லோரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிரவியான ஏனாக்கின் குமாரராகிய
ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். போதும்க்கா. அப்போ இங்க இவங்க என்ன சொல்றாங்க, இங்க எந்த இடத்துலயுமே அவங்க தேவனை குறிச்சு பேசவே இல்லை. அவங்க சொல்றாங்க, எதிர்க்க நம்மளால முடியாது, நம்மை பார்க்கிலும் அவர்கள் பலவான்கள். அங்க அங்க இருந்த ஜனங்கள் எல்லாம் மிகவும் பெரிய ஆட்கள். அங்க ராட்சத பிறவி என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல் இருந்தோம். ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேல் என்னுடைய சேஷ்ட புத்திரன்கிறாரு. பிள்ளையா அங்க இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கிறாரு. ஆனா இந்த ஜனங்கள் என்ன சொல்றாங்க, எங்கள் பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறோம். எந்த அளவுக்கு அவங்க இன்ஃபீரியரா அவங்கள பற்றி அவங்களே பேசுறாங்க. இன்னைக்கு நாமும் கூட பல நேரம் அப்படிதான் பேசுறோம். உலகத்துல இருக்கிறவங்கள மாதிரி நம்மள என்ன செய்யறோம், நம்ம பேசுறோம். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளை அப்படிங்கிற அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. இன்றைக்கு உன்னதத்துல அவரோடு கூட நம்ம உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். இருளின் அதிகாரத்துல இருந்து நம்மளை வெளியே கொண்டு வந்து அவருடைய குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள 1000-10,000 தூதர்கள் சூழ அவருடைய ரத்தத்துக்குள்ள நம்மளை மறைத்து வைத்திருக்கிறார். ஆனா நம்ம என்ன செய்யறோம், அந்த 10 வேவுக்காரர்கள் பேசினது போல மனிதர்கள் பேசுகிறத போல நம்ம பேசிட்டு இருக்கிறோம். எப்போ ஒரு மனிதன் அவர் பேசின வார்த்தைய பேசுறானோ, இருதயத்துல எந்த சந்தேகமும் இல்லாமல் உத்தமமாய் ஹோல் ஹார்ட்டடா அவரை ட்ரஸ்ட் பண்ணி அதுல இருந்து வர்ற வார்த்தைய நம்ம பேசும்போது அந்த வார்த்தை மிகவும் அற்புதமான வார்த்தையா இருக்குது. அது அந்த அந்த வார்த்தை பலனை தருகிற வார்த்தையா இருக்கு. இதுல நீங்க யாராவது புக்ஸ் ரீட் பண்ணுவீங்கன்னா, நாங்க ஒரு புக் இப்ப மெடிடேட் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப நல்லா இருக்கு. நான் அதை இந்த நேரத்துல ஆவியானவர் சொல்ல தூண்டுறாரு. அன்கிட் சாஜ்வான்னு சொல்லி நார்த் இந்தியால ஒரு பெரிய ஊழியர் இருக்கிறாரு. அவருடைய புக் ஆஃப் ஃபெய்த் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு. அந்த புக்கு இதுல அமேசான்ல இருக்கு, கிண்டல்லையும் நம்ம வாங்கிக்கலாம், ஹார்ட் காப்பியும் இருக்கு. நீங்க கிடைச்சா அந்த புக்கை கண்டிப்பா நீங்க வாசித்து பாருங்க. ரொம்ப அற்புதமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபியூ பேஜஸ் தான் நாங்க பார்த்திருக்கிறோம். ஆனா அதுவே நிறைய காரியங்கள், எப்படி ஃபெய்த், லா ஆஃப் ஃபெய்த்னா என்ன, ஒரு லா ஆஃப் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், அது எவ்வளவு தூரத்துக்கு நம்ம அதை எப்படி நம்புறோம். ஒரு பொருளை நம்ம கையில வச்சிருக்கிறோம், இதை போட்டா நிச்சயம் கீழே விழும் அப்படிங்கிறது பிரெடிக்டபிள். நம்ம அத சந்தேகமே பட மாட்டோம். அதே மாதிரிதான் நம்ம விசுவாசிச்சுட்டோம், இந்த காரியம் இது இப்படிதான், இந்த காரியத்தை வேதம் இப்படிதான் சொல்லுது, வாக்குத்தத்தம் இப்படித்தான் என் தேவன் கொடுத்திருக்கிறார், அது நடந்துட்டு அப்படிங்கிற அந்த ஃபெய்த் நமக்கு எப்ப வருதோ, எப்படி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ல ஒரு பொருளை போடும்போது கீழே விழுங்கிற அந்த சந்தேகமே இல்லாம நம்ம விசுவாசிக்கிறோமோ, அதே மாதிரி நம்புறோமோ, அதே போல விசுவாசிச்சுட்டோம் அப்படின்னா அது நடந்துச்சுன்னு அர்த்தம். அதனாலதான் ஜீசஸ் கூட பல நேரங்கள்ல, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஏன் சொல்றாரு, அவரை நம்புறவங்களுக்கு எல்லாம் கூடும். நம்ம ஏன் விசுவாசிக்க முடியலன்னா, அவரை குறித்ததான சரியான ஒரு அறிவு இல்லாததுனாலதான் நம்ம அவரை விசுவாசிக்க முடியல. அவர் எவ்வளவு பெரியவர், அவர் எவ்வளவு பெரிய தேவன். நம்ம யோசித்து பார்ப்போம். ஆதாம்ல இருந்து நம்ம புதிய ஏற்பாடு அந்த சீஷர்கள் நாட்கள் வரைக்கும் அவர் செஞ்ச அற்புதங்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம்னா அது சொல்லி முடியாது. அத்தனை அற்புதங்கள் கண்கள் காண செய்திருக்கிறார். இன்னைக்கு அந்த நம்ம ரட்சிக்கப்பட்டதே ஒரு பெரிய அற்புதம் தான். இன்னைக்கு இந்த இடத்துல நம்ம கூடியிருக்கிறோம்னாலே அதுவே பெரிய அற்புதம் தான். இந்த அற்புதத்தை எல்லாம் செய்த தேவன் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இருக்கிற குறைய அவரால மாற்ற முடியாதா? அப்போ நம்ம என்ன செய்யணும், நம்ம எதை விசுவாசிக்கிறோமோ அதை பேசணும். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நம்ம எப்போ இருதயத்துல மாம்ச எண்ணங்கள், இப்ப 10 பேர் கொடுத்த பேட் ரிப்போர்ட்டையும் நம்ம பேசணும்னா பேசலாம். நம்மளை சுற்றி இருக்கிறவங்க அதுலயும் கரெக்டா நமக்கு ஏதாவது ஒரு சோதனை வரும்போதுதான் அங்க ஒரு மனிதர்களை அவன் அனுப்பி விடுவான். கரெக்டா அந்த காரியத்தை பத்தியே பேசி நெகட்டிவா நம்மளை பயமுறுத்தும்படியா அந்த காரியங்களை குறித்தே திங்க் பண்ண வைக்கிறதுக்கு அவன் மனிதர்களை அனுப்புவான். அந்த நேரத்துல அந்த நேரத்துல கூட காலை கொஞ்சம் கூட அசரல. 10 பேர் நீங்க பேசுறீங்களா, நான் இத பேச போறது இல்லை. ஏன்னா எனக்கு என் ஆண்டவரை தெரியும், என் தேவன் நிச்சயமா
எனக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் அதுதான். நான் உங்களை சுதந்திரிக்க பண்ணுவேன் அவர் வாக்கு கொடுத்துட்டாரு. அந்த வாக்கு தத்தத்தை நிச்சயம் நிறைவேற்றுவார் அப்படிங்கிற ஒரு முழு நிச்சயமான ஒரு நம்பிக்கை அந்த காலேபுக்கு இருந்தது. அடுத்து அது இதுல எப்ப அந்த வாக்கு தத்தத்தை தேவன் கொடுத்தாரு நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இது ஆபிரகாமுக்கே கொடுத்த வாக்கு தத்தம், கானான் தேசத்தை உன் சந்ததியார் சுதந்திரித்துக் கொள்வார்கள். அந்த அந்த காரியங்கள நம்ம ஒரு சில வசனங்கள் நம்ம வாசிப்போம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாக்கி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். அங்க ஆபிரகாம் அந்த தேசத்துல வசிக்கும் போது, கானான்ல வசிக்கும் போது ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுக்கிறாரு. அந்த ஈசாக்கே பிறக்காத நிலைமையில ஆபிரகாமுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். அவர் வாக்கு தத்தங்களுக்கும் உடன்படிக்கைகளுக்கும் மாறாத தேவன். அவர் சொல்லிட்டாருன்னா அவர் செஞ்சு முடிச்சிட்டார். அங்க ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார், சொல்றாரு உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன். அடுத்ததா 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன் என்றார். அங்க திரும்பவும் சொல்ற, நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன். அப்போ நித்திய சுதந்திரமா நான் அவர்களுக்கு அந்த தேசத்தை என்ன செஞ்சுட்டேன், கொடுத்துட்டேன் அப்படிங்கிறதுதான். கொடுத்து அப்படின்னாலே அங்க முடிஞ்சிருச்சு. அவர் சொல்லிட்டாருன்னா அங்க செஞ்சுட்டாரு. இன்னைக்கு நீங்க சுகமாயிட்டீங்கன்னு வார்த்தை சொல்லுது. அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். நான் இதை மட்டும்தான் நம்புவேன். என் சிம்டம்ஸ் என்ன வேணாலும் சொல்லலாம், என்னுடைய டாக்டர்ஸ் ரிப்போர்ட் எதை வேணாலும் சொல்லலாம், நான் சுகமாயிட்டேன், இதை தவிர நான் வேற எதையும் நம்ப மாட்டேங்கிற இடத்துக்கு நம்ம வரும்போது நம்முடைய சரீரத்துல சுகம் ஆட்டோமேட்டிக்கா மேனிஃபெஸ்டேஷன் ஆகுறத நிச்சயமா நம்ம பார்ப்போம். இதே போலதான் எல்லா வாக்கு தத்தங்களும் இந்த இடத்துக்கு வரும்போது அவர் கொடுத்துட்டாரு, அவர் முடிச்சுட்டாரு, அவ்வளவுதான். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயும் கடன் வாங்காதிருப்பாய்ன்னு அவர் ஒரு வாக்கு கொடுத்துட்டாருன்னா நிச்சயம் அது முடிஞ்சிட்டு. நீங்க கடன் கொடுக்கிறவர்களா, மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்களாதான் ஆண்டவர் உங்களை வைக்க போறாரே தவிர நீங்க ஒரு நாளும் யார் கையையும் ஏந்தி நிற்க அவர் விட மாட்டார். ஏன்னா நீங்க அவருடைய பிள்ளை. நம்ம பிள்ளை நம்ம யார்கிட்டயாவது ஏந்தி நிக்கிறதுக்கு நம்ம விடுவோமா அப்படின்னா நிச்சயமா விட மாட்டோம். வசனம் சொல்லுது, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், விதைக்கிறதும் இல்லை, அதுக்கு அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்கள் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை போட்டுகிறார். அப்போ அதையே பிழை போட்டுறாரே. அவ இன்னைக்கு அவர் பிள்ளை, நீ ஒன்னு அவரு என்ன செய்ய மாட்டார், கவனிக்க மாட்டாரா? ஒன்னே பிழை பூட்ட மாட்டாரா? ஓ அப்பான்னு இயேசு கிறிஸ்து நிறைய இடத்துல சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்னைக்கு நம்ம அவரை எப்படி பார்க்கிறோம்? அவர் பிதாவை தன்னுடைய தகப்பனாய் அவர் எப்பவும் காட்டிட்டே இருக்க. என் அப்பாவை பத்தி எனக்கு தெரியும், என் அப்பாவை பத்தி எனக்கு தெரியும், உங்க யாருக்கும் தெரியாது, இதுக்கு முன்னாடி இந்த தீர்க்கதரிசிகள் யாருக்கும் தெரியாது அப்படின்னு நிறைய இடங்கள்ல அவர் சொல்றாரு. ஏன்னா பிதாவின் மடியில் இருந்த ஒரே பேரான குமாரனுக்கு தான் பிதா எப்படிப்பட்டவர்ங்கிறது தெரியும். இன்னைக்கு நம்ம பிள்ளை அழுதுனா, ஏதோ ஒரு விஷயத்த குறிச்சு கலங்கி அழுதுனா நம்ம இருதயம் எப்படி துடிக்கும்? நம்முடைய இருதயத்தை காட்டிலும் நமக்காக துடிக்கிற இருதயம் உள்ளவர் தான் நம் பிதா. இத நம்பணும், இத விசுவாசிச்சோம் அப்படின்னாலே, விசுவாசம்ங்கிறது இந்த டிஃபரன்ஸ் ஸ்பிரிட் ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள செயல்பட ஆரம்பிக்கும். முதல்ல அவரை அப்பாவா பார்க்கணும். அடுத்து நம்ம பார்க்கும்போது இதுல பார்த்துட்டோம். அடுத்தது ஆதியாகமம் 26:3-4. இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசிர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும்
என் பிரமாணங்களையும் கைக்கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். போதுங்கா. அப்போ இங்க ஈசாக்கு கிட்ட ஆண்டவர் பேசுறாரு, ஆபிரகாம் கிட்ட பேசுறாரு, ஈசாக்கு கிட்ட பேசுறாரு. இப்படி தொடர்ந்து ஆண்டவர் என்ன செய்யறாரு, பேசிட்டே இருக்கிறாரு. இந்த தேசத்தை நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். நான் விசுவாசிக்கிற காரியம் என்னன்னா, மோசே கூட தான் ஆண்டவர் இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் ஆதியாகமத்துல இருந்து லேவியராம் என்னாகும் உபாகம் வரைக்கும் மோசே எழுதின காரியங்கள். அப்ப பிரத்யட்சமா தேவன் பேசின காரியங்களை யோசுவாவும் காலேபும் அவருக்கு சொல்லியிருக்கணும். நிச்சயமா அதெல்லாம் அறிந்து வைத்திருந்தாங்க. என் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கே அவர் ஆணையிட்டு கொடுத்துட்டாரு, ஈசாக்குக்கு ஆணையிட்டு கொடுக்கிறாரு. அடுத்ததா 28ஆம் அதிகாரம் 13-14. அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். இப்போ ஆபிரகாமுக்கு சொல்லிட்டாரு, ஈசாக்குக்கு சொல்லிட்டாரு, இங்க யாக்கோபுக்கும் அவர் சொல்றாரு, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை நான் என்ன செய்வேன், கொடுப்பேன். ஏன் அதை திரும்ப திரும்ப ஆண்டவர் சொல்லிட்டே இருக்கிறாருன்னா, எப்படியாவது என் ஜனங்கள் இதை விசுவாசித்து இந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளணும் அப்படிங்கிறதுதான் அவருடைய மன விருப்பமா இருக்குது. ஆனா இதே போலதான் நம்ம கூடயும் ஒரு வாக்கு தத்துவம் நமக்கு பர்சனலா சில நேரங்கள்ல கிடைக்கும். அந்த வாக்கு தத்துவம் எங்க போனாலும் ஆண்டவர் நம்ம கூட பேசிட்டே இருப்பாரு. ஒருவேளை லிட்ரலா ஆடிபிள் வாய்ஸ்ல நம்ம கேட்கலன்னா கூட, நம்ம ரோட்ல போவோம், ஏதாவது ஒரு கார்ல எழுதியிருக்கோம், இல்லைன்னா வால்ல எழுதியிருக்கோம், இல்ல எங்கேயோ டிவி ஆன் பண்ணுவோம், கரெக்டா ஆன் பண்ணும் போது அந்த வார்த்தை வரும். இப்படித்தான் தேவன் நம்ம கூடயும் பேசிட்டே இருக்கிறாரு. ஆனா நம்முடைய ஆவி எப்படி இருக்கிறது? அந்த டிஃபரன்ஸ் ஸ்பிரிட்டா, இல்ல என் கூட ஆண்டவர் பேசுறாரு, இதுதான் என் வாழ்க்கையில நடக்கும் அப்படிங்கிற அந்த உறுதியோட காலைப போல அந்த டிஃபரன்ஸ் ஸ்பிரிட்டை நம்ம பெற்றிருக்கிறோமா? இல்ல அந்த 10 வேவுக்காரர்களை போல எல்லாம் சரிதான், இப்படி எல்லாம் இருக்கு, ஆனாலும் என்ன நடக்குது, இப்படிதானே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோமா? நம்ம இருதயம் எதினால் நிரம்பி இருக்கிறது? இததான் நம்ம ரொம்ப பரிசோதித்து பார்க்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான காரியம் இதுதான். அடுத்ததா யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யாத்ராகமம் 3:8. அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமும் ஆகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். அழகா ஆண்டவர் மோசே கூட பேசுறாரு. அவர்களை எகிப்தியரின் கைக்கும் எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். தெளிவா ஆண்டவர் பேசுறார். அவர், நான் இறங்கிட்டேன், நான் உங்களை கொண்டு போய் சேர்க்க போறேன். இந்த ஜனங்கள் என்ன நினைச்சாங்க, இவங்க சொந்த முயற்சியில இவங்க எல்லாம் செஞ்சு இவங்க பலத்தினாலதான் இவங்க அந்த தேசத்தை ஜெயித்து அந்த தேசத்தை சுதந்திரிக்க முடியுங்கிறது இவங்களுடைய எண்ணமா இருந்தது. ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு, நான் அவர்களை கொண்டு போய் சேர்க்க நான் இறங்கிட்டேன்னு சொல்றாரு. இந்த ஜனங்களுக்குள்ள அந்த ஆண்டவரை குறித்ததான, அவரை குறித்ததான அன்போ அறிவோ, அந்த அன்பை குறித்ததான அறிவு எங்களுக்கு கொஞ்சமும் இல்லை. என் பிள்ளைக்கு நான் பாலும் தேனும் ஓடுற நலமும் விசாலமான தேசத்தை நான் வச்சிருக்கிறேனே, என் பிள்ளை புரியலேங்கிறதுதான் ஆண்டவருடைய ஒரு எண்ணமா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்ததா இன்னும் ஒரு சில 1-2 வசனம் மட்டும் பார்த்து அடுத்ததுக்கு போகலாம். 6ஆவது அதிகாரம் 8ஆவது வசனம். யாத்ராகமம் 6:8. ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட தேசத்தில் உங்களை கொண்டு போய்
அதை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். நான் கர்த்தர் என்று அவர்களுக்கு சொல் என்றார். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் நம்ம எல்லாரும் யார் யார்கிட்ட சொன்ன நம்ம எல்லாமே பார்த்தோம். ஆணையிட்ட தேசத்தில் உங்களை கொண்டு போய் அதை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். இது ஏன் வேலை? இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வாக்கு தத்துவம் தேவன் கொடுத்துட்டாருன்னா அந்த வாக்கு சத்தத்தை நிறைவேற்றுகிற வல்லமை அவருக்கு இருக்கு. அதை நிறைவேற்றி முடிக்கிறது அவர் வேலை. நம்ம வேலை அதை நம்புறது மாத்திரம்தான், விசுவாசிக்கிறது மாத்திரம்தான். நம்ம எதுவுமே செய்ய வேண்டாம். அந்த வாக்கு தத்தத்தை விசுவாசிச்சு நம்ம அமைதியா ரெஸ்ட்ல இருந்தா போதும். வாக்கு தத்தங்கள் தானாய் நடக்க ஆரம்பிக்கிறத நம்ம பார்ப்போம். நான் கர்த்தர் என்று அவர்களுக்கு சொல். ஏகோவா அவர் யாரு? எல்ஷடாய், சர்வ வல்லமை உள்ளவர். வாக்கு தத்தத்தை நிறைவேற்றி முடிக்கக்கூடிய அத்தனை வல்லமையும் அவருக்கு இருக்குது. இதத்தான் இந்த இடத்துலதான் காலேப் இருந்தாரு. என் அப்பாவுக்கு என் தேவனுக்கு எல்லாவற்றையும் முடிக்கக்கூடிய வல்லமை இருக்கு, அதனால நான் போனா அதை ஈஸியா சுதந்திரித்துக் கொள்வேங்கிறாரு. நம்ம ஈஸியா சுதந்திரித்துக் கொள்ளலாங்கிறாரு. காரணம் என்ன? அவர் கூட இருக்கிறாரே. செங்கடலை பிளந்து நம்மளை வெளியே கொண்டு வந்தவர், வனாந்திரத்துல காடைகளை கொண்டு போஷித்தவர், மன்னாவை கொண்டு போஷித்தவர். அவங்க போட்ட ட்ரெஸ் சின்னதாகல, அவங்க போட்ட செருப்பு சின்னதாகல. இப்படியெல்லாம் வழி நடத்திட்டு வந்த தேவன் நம்ம கூட இருக்கும்போது அந்த ராட்சதர் எம்மாத்திரம் ஈஸியா நம்ம போய் சுதந்திரித்துக் கொள்ளலாம். இந்த இடத்துக்கு இப்படித்தான் நாமும் பேசணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புறாரு. நம்ம இருதயத்தின் எண்ணங்களும் அப்படிதான் இருக்கணும், நம்ம பேசுற வார்த்தைகளும் அப்படித்தான் இருக்கணும். நம்ம நிறைய நேரங்கள்ல நினைக்கிறோம், நம்ம ஜோம் பண்றோம், எவ்வளவோ ஜோம் பண்ணிட்டோம், எனக்கு ஏன் நடக்கல அப்படின்னு கேக்குறோம். நம்ம எதை சிந்திக்கிறோம், எதை பேசுறோம். சிந்திக்கிறது ஒன்னா இருக்கு, பேசுறது ஒன்னா இருக்கு. இங்க காலேபுடைய சிந்தனைகள் முழுக்க அவர் எவ்வளவு பெரியவர் அப்படிங்கறதுலதான் இருந்ததே தவிர அங்க சூழ்நிலைகளை பார்க்கல, அங்க போயிட்டு வந்த அந்த மக்களை பார்க்கல, அந்த ராட்சதர்களை பார்க்கல. என் தேவன், இவர்களை படைத்தவரே என் தேவன் தான் அப்படிங்கிறது அங்க காலேபுக்கு நல்லா புரிஞ்சிருந்த ஒரு காரியமா இருந்துச்சு. அப்ப இன்றைக்கு இப்படிப்பட்ட ஆவி உள்ளவர்களாய், விசுவாசத்தின் ஆவி உடையவர்களாய் நம்ம தேவன் என்ன செய்யறாரு? நிச்சயம் நம்மள அந்த இடத்துக்கு நம்மளை கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் நம்ம அதுல வளர்ந்துட்டு இருக்கிறோம். நிச்சயமா நான் விசுவாசிக்கிறேன். நம்ம ஒவ்வொருத்தரும் உலகத்தை கலக்குகிறவர்களாக, உலகத்துல அநேகருக்கு நம்மை விடுவிக்கிறவர்களாக தேவன் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரு? வைத்திருக்கிறார். கர்த்தர் இனி வருகிற நாட்கள்ல இந்த காரியங்களை நிச்சயமா அதை செய்து முடிப்பார். அடுத்ததா ஒரு வசனம் 14:8 யாத்திராகமம் இல்ல சாரி, இல்ல அது இல்லக்கா, எண்ணாகமம் 14:8. எண்ணாகமம் 14:8. அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். இது காலேபு யோசுவாவும் அங்க சொல்றாங்க. அப்போ கர்த்தர் நம்ம மேல பிரியமா இருக்கிறாருன்னா அது எப்படி அவர் நம்ம மேல பிரியமா இருக்கிறாருன்னு அறிந்து கொள்ள முடியும்னா, எபிரேயர் 11:6 நம்ம பார்க்கிறோம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். இங்க காலேபு அழகா சொல்றாரு, கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தால். அப்போ கர்த்தர் நம்ம மேல பிரியமா இருந்து அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நம்ம சுதந்திரிக்கணும் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்க வேண்டிய ஒன்னே ஒண்ணு விசுவாசம். இந்த விசுவாசம் எப்படி வரும்? அவரை பற்றி அறிய அறிய அறிய. இத்தனை நாட்கள் நம்ம எத்தனையோ மெசேஜஸ் நம்ம தொடர்ந்து நம்ம கேட்டுட்டே இருக்கிறோம். நம்ம எவ்வளவு தூரத்துக்கு அவரை அறியணுமோ அப்பதான் நமக்குள்ள விசுவாசம் பெருக ஆரம்பிக்கும். அதனால விசுவாசம் கேள்வியினால் வரும். ஃபெய்த் எப்படி வருது? ஹியரிங்ல தான் வருது. அவருடைய வார்த்தையை கேட்க கேட்க, அவர் எப்படிப்பட்டவர்ங்கிறத கேட்க கேட்க
நம்ம என்ன செய்து ஃபெய்த் வரும். கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். அவருடைய வார்த்தை மூலம் தான் இந்த சம்பவத்தை நம்ம இன்னைக்கு தியானிக்கிறோம்னா இது நமக்குள்ள எவ்வளவு தூரம் ஒரு அனல் மூட்டி எழுப்புகிற ஒரு காரியமா இருக்குது. ஒரு மனிதன் இந்த காலேபும் யோசுவாவும் அந்த 12 மனிதர்களை போலதான் இவர்களும் மனிதர்கள். ஆனா இவங்க எப்படி தேவனை பார்த்தாங்க, அவங்க எப்படி தேவனை பார்த்தாங்க. அவங்க தேவனையே பார்க்கல, அவங்க பார்த்தது ஃபுல்லா மனிதர்களை. இவங்க தேவனை மட்டும்தான் பார்த்தாங்க, சூழ்நிலைகளை பார்க்கல, மனிதர்களை பார்க்கல. இன்னைக்கு நம்ம எதை பார்க்கிறோம்? இது நம்ம இன்னைக்கு நம்முடைய இருதயத்தை நம்ம ஆராய்ந்து பார்த்து, இல்லப்பா எனக்கு இந்த வாக்கு தத்தங்களை நீங்க கொடுத்திருக்கிறீங்க, இதுதான் என் வாழ்க்கையில நடக்கும். நீங்க பேச 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 ஆவிக்குரிய உலகத்துல அது சிருஷ்டிக்கப்பட்டு, காணக்கூடாத உலகத்துல சிருஷ்டிக்கப்பட்டு, காணக்கூடிய உலகத்துல உங்க கைகள்ல அந்த வாக்கு தத்தங்கள் வந்து நிறைவேறுகிறத நீங்க நிச்சயம் பார்ப்பீங்க. அப்போ இன்னைக்கு நம்ம இதுல வந்து நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான காரியம் என்னன்னா, அந்த ஃபியரை விதைச்ச அந்த 10 பேர் மாதிரி இல்லாம இவங்க 2 பேரும் ஃபெய்த்தை விதைக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம மற்றவங்கள்ட்ட பேசும்போது எதை விதைக்கிறோம் அது ரொம்ப முக்கியமா இருக்கு. அதனாலதான் ஆண்டவர் அவங்களை குறித்து சாட்சி கொடுக்கிறார், உத்தமமா என்னை பின்பற்றின காலேப் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு நம்ம மற்றவங்க வாழ்க்கையில எதை விதைக்கிறோம், நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கு எந்த வார்த்தைகளை நம்ம விதைக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நான் அனுப்பின வார்த்தை வெறுமையா திரும்பாதுன்ட்டாரு. இப்போ சகரியாவுக்கு ஒரு வார்த்தை வருது, ஆனா அந்த வார்த்தைக்கு விரோதமா அவர் பேசுறாரு. அங்க அவருடைய வாய் கட்டப்படுகிறது. காரணம் என்னன்னா, இப்படி நெகட்டிவா பேச 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 அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறாமல் போயிருமோன்னு பரலோகமே இறங்கி அப்படி ஒரு காரியத்தை செய்யறத பாக்குறோம். இன்னைக்கு நம்ம எதை பேசிட்டு இருக்கிறோம்? நீங்க நல்லது அவருடைய வாக்கு தத்தத்தை பேசுங்க. உங்க பிள்ளைகளை குறிச்சு கவலைப்படுறீங்களா? அவர் வார்த்தை எடுத்து பேசுங்க. இல்ல, ஏன் சந்ததியின் மேல அவருடைய ஆவியையும் அவருடைய ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன்னு சொல்லி அவர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், அதுதான் நடக்கும். நீங்க பேசி பாருங்க, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள்லாம் வருதுன்னு நிச்சயம் நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. இதே போலதான் எந்த சூழ்நிலைக்கும் அவருடைய வாக்கு தத்துவம் நம்ம வேதத்துல இருக்கு. இதை எடுத்து நான் என்னுடைய சாட்சியை பல நேரங்கள்ல சொல்லியிருக்கிறேன். எத்தனையோ போராட்டங்கள், பிரச்சனைகள், பிசாசின் போராட்டங்கள்லாம் இருந்தப்போ இந்த ஒரே ஒரு வார்த்தை தான் எங்களை வெளியில கொண்டு வந்தது. இருளின் அதிகாரத்தை நின்று எங்களை விடுதலையாக்கி அவருடைய குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள எங்களை கொண்டு வந்திருக்கிறபடியினால எங்களை எந்த தீங்கும் அணுக முடியாது, எந்த சத்ருவும் எங்க வீட்டுக்கு பக்கத்துல கூட வர முடியாது அப்படின்னு சொல்லி அதை அறிக்கையிட்டு அந்த சில நாட்களுக்குள்ள அத்தனை போராட்டங்களும் அது மறைந்து போனது எந்த வாழ்க்கையில நாங்க கொடுத்தோம். அப்போ இன்றைக்கும் அதே தேவன் தான். எனக்கு வேற தேவன், உங்களுக்கு வேற தேவன் இல்லை. நிச்சயமா இன்னைக்கு நீங்க உங்கள்கிட்ட கேட்டாலும் எத்தனையோ சாட்சிகளை நீங்களும் சொல்லுவீங்க, நிச்சயமா சொல்லுவீங்க. இந்த இடத்துல இப்படி எனக்கு ஒரு பிரச்சனை, இந்த வார்த்தைய நான் விசுவாசிச்சேன், அதை நான் பேசினேன், என் வாழ்க்கையில அந்த காரியம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்களும் கூட எத்தனையோ பேர் நீங்க சாட்சிகளை சொல்லுவீங்க. இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகளை மறந்துட்டு அந்த காலத்துல ஆண்டவர் உங்களை எப்படி நடத்திட்டு வந்தாரு இதை யோசித்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை உங்களுக்கு பெருசாவே தெரியாது. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை நீங்க உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி பிசாசு எப்படி காட்டுறானா, ராட்சதன் போல காட்டிட்டு இருக்கான். அன்றைக்கு அந்த 10 வேவுக்காரர்களும் அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த ராட்சதர்கள் மாதிரி அவங்களதான் பெருசா பார்த்தாங்களே தவிர இந்த உலகத்தை படைத்தவர், அண்ட சராசரங்களை ஆளுகை செய்கிறவரை அவங்க பார்க்கல. மனிதர்களை பெரிதாய் பார்த்தாங்க, மனிதர்களுடைய வார்த்தைகளை பெரிதா பார்த்தாங்க. அந்த கூடியிருந்த ஜனங்கள் எல்லாம் இந்த 10 பேருடைய வார்த்தைகளை பெரிதா பார்த்தாங்க. இந்த 2 பேர் சொல்றத கேட்கவே இல்லை. ஆனா இந்த 2 பேர் சுதந்திரித்து கொண்டாங்க, அந்த 10 பேர் என்ன செய்யல, சுதந்திரித்து கொள்ளல. இன்னைக்கு உங்க பக்கம் மெஜாரிட்டி இல்லாம இருக்கலாம், உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம், உங்களை பைத்தியம்னு சொல்லலாம். இது எல்லாமே நம்ம தாண்டி வரக்கூடிய இப்படிதான் என்னையும் கூட நிறைய பேர் சொல்லி இருக்கிற காலங்கள்லாம் உண்டு. ஆனா ஒரு நாள் வரும், நீங்க எல்லாரும் ஈஸியா வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துட்டு போவீங்க. அன்னைக்கு அவங்க எல்லாரும் உங்கள்கிட்ட வந்து கேட்பாங்க, இது எப்படி நடந்தது அப்படின்னு. அதனால இன்னைக்கு நீங்க உங்களை குறிச்சு நீங்க ஒருவேளை மைனாரிட்டியா, நீங்க உங்க குடும்பத்துல ஐயோ நான் மட்டும்தான் தேவனை தேடுறேன், யாருமே இல்ல அப்படிலாம் சொல்லி கூட நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். இல்ல, உங்களை தேடி அவங்க வரக்கூடிய நாட்களுக்குள்ள தேவன் உங்களை நிச்சயம் கொண்டு வர்றாரு, நிச்சயம் வருவாங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசத்தை பார்த்து, உங்களுக்கு நடக்கிற நன்மைகளை பார்த்து
உங்களை நிச்சயம் ஒவ்வொருத்தர், உங்களை புறக்கணித்தவர்கள், உங்களை அற்பமா எண்ணவங்க எல்லாரும் உங்களை தேடி வரும்படி தேவன் நிச்சயம் செய்வார். ஏன்னா அதுதான் அவருக்கு சொல்றாரு, நான் உன் மேல அன்பா இருக்கிறத அறிந்து கொள்ளும்படி செய்வேன். அவருடைய விருப்பமே அதுதான். என் பிள்ளை மேல நான் அன்பா இருக்கிறேங்கிறத எல்லாரும் அறிந்து கொள்ளும்படி நான் காட்டுவேன். நிச்சயம் தேவன் அதை செய்வார். அப்போ அடுத்தது நம்ம பார்க்கும்போது என்னாகும் 13:30 பார்த்தோம். 14வது அதிகாரம் 6-9. 14:6-9 என்னாகமம். தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புன்னையின் குமாரனாகிய காலேப்பும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். அப்போ இங்க சொல்றாங்க, இவங்க வேற எதுவுமே பேசல, நெகட்டிவா என்ன அந்த ஜனங்களை குறிச்சு ஒரு வார்த்தை கூட பேசல. அவங்க பயங்கர எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறாங்க. இவங்க கொடுத்த ஒரே எக்ஸ்பிளனேஷன், அந்த இஸ்ரவேல் நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்து வந்த தேசம் நல்ல தேசம். கர்த்தர் நம்ம மேல பிரியமா இருந்தா அந்த தேசத்துல நம்மளை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை கொடுப்பார். இன்னைக்கு நாமும் இந்த வேற ஆவி உடையவர்களாய் நம்ம இருக்கணும்னா சூழ்நிலைய பேசவே கூடாது. அது நம்ம இருதயத்திலே கொண்டு போகவே தேவையில்லை. அது உண்மை இல்ல, அது நிஜம் இல்ல, அது சத்தியம் இல்ல. சத்தியம் என்ன அப்படின்னா அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் மாத்திரம்தான். அத மாத்திரம் நம்ம இருதயத்துல நிரப்ப 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 நம்மளுடைய வாக்குத்தத்தங்கள் தானாக நடக்க ஆரம்பிக்கும். அதுல நம்ம பெரிய எஃபர்ட் எல்லாம் ஒண்ணுமே போட வேண்டாம். நம்ம செய்ய வேண்டியது எதுவுமே இல்லை. நிச்சயமா நமக்கு கொடுத்ததான வாக்குத்தத்தங்கள் அத்தனையும் நிறைவேறும். அப்போ இங்க காலேபினுடைய விசுவாசம் தேவனை பிரியப்படுத்துகிறத நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் அந்த நம்ம பார்த்தோம், நம்ம 14:24 அங்க ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய வேற ஆவியை உடையவனா இருந்து என்னை உத்தமமாய் பின்பற்றினவன். அந்த அளவுக்கு ஆண்டவர் அவனுடைய இருதயத்தை பார்க்கிறார். இன்னைக்கும் நம்முடைய இருதயத்தையும் ஆண்டவர் சோதித்து அறிகிறவராய் இருக்கிறார். என் பிள்ளை என்னை எப்படி நம்புது? இப்போ ஆண்டவருக்கு எல்லாருக்குமே, நம்ம நம்புறவங்க நம்பாதவங்க எல்லாருமே நல்லா இருக்கணுங்கிறது தான் அவருடைய விருப்பம். என் பிள்ளை என்கிட்ட வந்துட்டா நான் நன்மை செய்யணுங்கிறது தான் அவர் விருப்பம். ஆனா அவரை செயல்பட விடாம தடுக்கிறது நம்முடைய அவிசுவாசம். அவர் அதுல ஒண்ணும் செய்ய முடியாத அளவுக்கு நம்ம என்ன செய்யறோம், அவர் கிரியை செய்ய முடியாத அளவுக்கு நம்ம அவரை தடுத்துடுறோம். இப்போ வசனம் சொல்லுது, கர்த்தர் மேல் பாரத்தை வச்சிரு, அவர் உன்னை விசாரிக்கிறவர் ஆனபடியா உன் கவலைகளை அவர் மேல வச்சிரு அப்படின்னு சொல்றாரு. நம்ம எத்தனை பேர் கவலையை அவர்கிட்ட வச்சுட்டு நம்ம துதிக்கிற சிந்தையோட நம்ம இருக்கிறோம். ஆத்திய குறிச்சு கவலைப்பட்டுட்டு இது இப்படி இருக்கு, அது அப்படி இருக்கு, அவங்க எப்படி பேசுறாங்க, இவங்க எப்படி சொன்னாங்க, இப்படித்தான் நம்மளுடைய எண்ணங்கள் இருக்குதே தவிர அந்த கவலையற்ற இருதயம், அந்த ஒரு சமாதானத்துக்குள்ள நம்ம வர முடியாததுக்கு காரணம், அந்த தேவ ரகமான சமாதானத்துக்குள்ள நம்ம வர முடியாம இருக்கிறதுக்கு காரணம் நம்ம யாருன்னு நமக்கு தெரியாததுதான். இன்றைக்கு வானத்தையும் பூமியும் படைத்தவருக்கு நாம் பிள்ளைகளா இருக்கிறோம். இந்த ஒரு எண்ணம் இருந்தா போதும், நான் பிள்ளை அப்படின்னாலே இந்த வேதத்துல கொடுத்த அத்தனை வாக்குத்தத்தங்களுக்கு சுதந்திரவாளி. அந்த இடத்துக்கு நம்ம வரும்போது என்னென்ன நீங்க மனசுல நினைக்கிறது கூட சாதாரணமா நடக்க ஆரம்பிக்கும். அப்போ அடுத்ததை நம்ம பார்க்கும்போது யோசுவா 14வது அதிகாரம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த வசனம். யோசுவா 14, அதுல அங்க கானான் தேசத்தை அங்க யோசுவா பங்கிட்டு கொடுக்கிறாரு. இப்ப இவங்க கானான் தேசத்துக்குள்ள வந்துட்டாங்க. அங்க தேசத்தை அவர் பங்கிட்டு கொடுக்கிறாரு. பங்கிட்டு கொடுக்கும்போது அங்க 7வது வசனத்துல பார்க்கும்போது அங்க காலே பேசுறாரு. 6:7 நான் வாசிக்கிறேன். எப்புன்னையின் குமாரனாகிய காலே
காதேஸ் பர்னேயாவில கர்த்தர் என்னை குறித்தும் உண்மை குறித்தும் தேவனுடைய மனுஷனாகிய மோசையோட சொன்ன வார்த்தையை நீர் அறிவீர். அங்க யோசுவாட்ட சொல்றாரு, தேசத்தை வேவு பார்க்க கர்த்தரின் தாசனாகிய மோசே என்னை காதேஸ் பர்னேயாவில இருந்து அனுப்புகிற போது எனக்கு 40 வயதாய் இருந்தது. அங்க வேவு பார்க்க போகும்போது காலேபுக்கு 40 வயசு. என் இருதயத்தில் உள்ளபடியே அவருக்கு மறு செய்தி கொண்டு வந்தேன். அவர் சொல்றாரு, என் இருதயத்துல என்ன இருந்ததோ அதுதான் என்னுடைய செய்தியா இருக்கு. இன்னைக்கு உங்க இருதயத்துல என்ன நிறைஞ்சிருக்கு? இந்த காலேபு போல வேற ஆவி உடையவர்களா இருக்கணும்னா இந்த காலேபுக்கு என்ன இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இருதயம் முழுக்க தேவனை தவிர வேற எதுவுமே இல்லை. மனுஷனை பார்க்கல, சூழ்நிலையை பார்க்கல, ராட்சதர்களை பார்க்கல, மனிதருடைய வார்த்தைகள், அந்த 10 பேர் சொன்ன வார்த்தைகளை பார்க்கல. தேவன் நம்மளை கொண்டு போய் சேர்ப்பார், அவ்வளவுதான். என் இருதயத்தில் உள்ளபடியே, இது ரொம்ப முக்கியம். நம்ம இருதயம் எதினால் நிறைந்திருக்கிறது? அவருக்கு மறு செய்தி கொண்டு வந்தேன். ஆனாலும் என்னோடே கூட வந்த என் சகோதரர் ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள். அதாவது அந்த 10 பேரு அவங்க நெகட்டிவானது சொன்னது மாத்திரம் இல்ல, அந்த ஜனங்களுடைய இருதயத்தையும் அவங்க சொன்ன வார்த்தையினால அந்த ஃபியர் எப்படின்னா கான்டேஜியஸ், பரவக்கூடியது. இவங்க பயம் மற்றவர்களையும் பற்றி பிடித்து கொண்டதை நம்ம பார்க்கிறோம். எப்படி ஃபெய்த் இதே மாதிரிதான். இப்ப ஃபெய்த்ல இப்ப நம்ம பேசிட்டே இருக்கோம், இதுல எல்லாருக்கும் ஒரு விதமான அந்த விசுவாசத்தின் ஆவி நமக்குள்ள இந்த நேரத்திலேயே நமக்குள்ள அது செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. எப்படி ஃபியர் கான்டேஜியஸோ ஃபெய்த்தும் அதே போலதான் கான்டேஜியஸா இருக்கு. ஆனால் கூட இந்த ஃபெய்த்தை விட அந்த இடத்துல ஃபியர் ஓவர் கம் பண்ணிருச்சு. காரணம் என்னன்னா, அங்க மெஜாரிட்டியே ஜனங்கள் பாக்குறாங்க. இந்த 2 பேர் சொன்ன வார்த்தைய கேட்கவே இல்லை. அப்ப அங்க சொல்றாரு, ஆனாலும் என்னோட கூட வந்த என் சகோதரர் ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள். நானோ, நீங்க சொல்லுங்க, நானோ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். ஹோல் ஹார்ட்டடா நான் அவரை பின்பற்றினேன். அந்நாளிலே மோசே, நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் உன் கால் விதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றைக்கும் சுதந்திரமாய் இருக்க கடவுது என்று சொல்லி ஆணையிட்டார். இப்போதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடே காத்தார். 40 வருஷம் அந்த வனாந்தரத்துல சுற்றி திரியிறாங்க. அந்த சந்ததி, அந்த 10 பேரும் மரிச்சு போகிற வரைக்கும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த வனாந்தரத்துல சுற்றி திரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. இந்த 40 வருஷம் கூட இந்த காலேபினுடைய விசுவாசம் குறையவே இல்லை. அங்க ஒவ்வொருத்தரா மரிச்சுட்டே இருந்திருப்பாங்க. அப்ப கூட ஐயோ நானாவது உள்ள போவேனா அப்படிங்கிற டவுட் எல்லாம் காலேபுக்கு இல்லை. ஏன்னா நானும் யோசுவாவும் உள்ள அந்த தேசத்தை சுதந்திரிப்போன்னு அவர் வாக்கு கொடுத்துட்டாரு. மற்றவர்களுக்கு என்ன நேரிடுதோ அது எனக்கு நேரிடாது அப்படிங்கிற அந்த ஒரு உறுதியான ஒரு விசுவாசம் இந்த காலேபுக்கு இருந்ததை பாக்குறோம். இதோ கர்த்தர் சொன்னபடியே நீ உயிரோட காத்தார். இஸ்ரவேல் வனாந்திரத்திலே சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசையோட சொல்லி, இப்பொழுது 45 வருஷம் ஆயிற்று. இதோ இன்று நான் 85 வயதுள்ளவன். 85 வயசுல அங்க முன்னாடி நின்னு அவ்வளோ ஒரு பலனோட நின்னு அங்க காலேபு பேசுறாரு. இது எப்படி முடிஞ்சது? தேவனை உத்தமமாய் பின்பற்றினார். தேவனை தவிர வேற எதையும் பார்க்கல. இன்னைக்கு நம்ம எல்லாருமே, நான் உட்பட பல நேரங்கள்ல நம்ம எல்லாருமே தேவனை தவிர மற்ற எல்லாத்தையும் பெருசா பாக்குறோம். இன்னைக்கு அவர் சொல்றாரு, அவர் நான் ஜெபித்திருக்கிறேன், என் ஜெபத்திற்கு அவர் செவி கொடுத்திருக்கிறார், அவர் எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் அவர் என்னை கைவிட மாட்டார் அப்படின்னு அவரை மாத்திரம் நம்ம பார்ப்போம். நிச்சயமா நம்ம வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ளலாம். அதுல இன்னும் ஒரு காரியம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, 40 வயசுல அங்க காலேப் கிட்ட பேசினவரு 85 வயசு வரைக்கும் அதே பலன் இருந்ததுன்னு அடுத்த வசனத்துல சொல்றாரு. மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. எவ்வளவு பெரிய காரியம்! என் தேவன் என் கூட இருந்தாருன்னா என் பலனும் குறையாது. மோசை கூட நம்ம பாக்குறோம், 120 வயசுல அவருடைய பலன் குறையல, கண் பார்வை மங்கலயம். நம்ம இன்னைக்கு உலகத்துல நிறைய நேரங்கள்ல எல்லாருமே தான், நான் உட்படதான், 40 வயசு ஆயிடுச்சா கண் பார்வை மங்கும், 50 வயசு 60 வயசு ஆயிடுச்சா எலும்புகள்ல வலி வரும். இதெல்லாம் எதையுமே அவர் திங்க் பண்ணல. எனக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்துட்டாரு.
வசனம் நமக்கே தெளிவா இருக்கு. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் திரும்ப உன் வயது வால வயது போல் ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டா நம்ம எத்தனை பேர் இதை நம்ம சுதந்திரித்துக் கொள்றோம்? என்னுடைய பலன் கழுகுக்கு ஒத்த பலன், வாலிப வயதுல இருந்த பலன் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த விசுவாசத்தோட காலை மாதிரி அவன் சூழ்நிலை எதையுமே பார்க்கல, 85 வயசை பார்க்கல. எனக்கு அன்னைக்கு இருந்த அதே பலன் இன்னைக்கும் இருக்குது அப்படின்னு அவர் சொன்னது மாத்திரம் இல்ல, அடுத்து சொல்றாரு, யுத்தத்துக்கு போக்கும் வரட்டுமா இருக்கிறதற்கு அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கு. நான் யுத்தம் பண்ண கூட எனக்கு அதே பலன் தான் இருக்கு, என் பலத்துல எல்லாம் ஒரு குறைவும் இல்லை அப்படின்னு காலேஜ் சொன்னது மாத்திரம் இல்ல, இந்த மலை நாட்டை எனக்கு தாங்க, அங்க பெரிய பெரிய ஏனாக்கியர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க, கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன். அவர் என் கூட இருக்கிறாருன்னா நிச்சயம் அவங்களை துரத்துவேன்னு சொல்லி அங்க சொல்லும் போது அங்க எப்ரோன அங்க சுதந்திரமா ஆசீர்வதித்து, அங்க காலேப ஆசீர்வதித்து யோசுவா என்ன செய்யறாரு, அதை சுதந்திரமாய் கொடுக்கிறத பார்க்கிறோம். இன்னைக்கு காலேபினுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாடமா இருக்கு. இதுல இன்னும் நான் 2-3 பேர் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன், டைம் ஆயிடுச்சு. அப்போ இன்னைக்கு இந்த விசுவாசத்தில் நாங்க தேவனை மாத்திரம் பார்ப்போம், அவரை மாத்திரம் பெரிதா பார்ப்போம். நீங்க இன்னைக்கு அதாவது இன்னைக்கு இந்தியால இருக்கிறவங்களுக்கு இப்ப நைட் டைம் தான், நீங்க மெடிடேட் பண்ணுங்க. எப்படியெல்லாம் தேவன் ஒவ்வொருவரையும் வழி நடத்தினார், எவ்வளவு அற்புதங்களை செஞ்சாரு. ஒரு பெரிய கோலியாத் அங்க பெரிய அந்த இஸ்ரவேல் கூட்டமே பயந்து நடுங்கி நிக்குது. ஆனா இந்த ஒரு விசுவாச வீரன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதுக்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம், நீ எனக்கு விரோதமா நிக்கிறதுக்கு நீ யாரு? நம்ம இன்னைக்கு நம்ம சூழ்நிலையை பார்த்து அப்படி பேசுறோமா? ஏன் கூட சர்வ வல்லமையுள்ளவர் இருக்கிறார், எனக்கு விரோதமா, என் குடும்பத்திற்கு விரோதமாய், என் குடும்பத்தில் உள்ள மக்களுக்கு விரோதமாய் நீ செயல்பட முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம காலேப போல பேச ஆரம்பிப்போம். கர்த்தர் நிச்சயமா நம்ம வாழ்க்கையில பெரிய பெரிய காரியங்களை செய்ய போகிறார். வர்ற நாட்கள்ல நம்ம எல்லாவற்றையும் நம்ம கண்கள் காண பெரிய பெரிய அற்புதங்களை நம்ம பார்க்க போறோம். டெஸ்டிமனிஸ தேவன் எழுப்புறாரு. அவருடைய உடன்படிக்கைகளோ அவருடைய வாக்கு தத்தங்களுக்கோ அவர் உண்மையுள்ளவர், சொன்னதை செய்கிற வரைக்கும் அவர் உங்களை கைவிட மாட்டார். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா தகப்பனே, இந்த நாளிலும் நாங்கள் கேட்ட வார்த்தைப்படி காலேபை போல, யோசுவாவை போல வேற ஆவி உடையவர்களாய், விசுவாசத்தின் ஆவி உடையவர்களாய், அப்பா எங்க இருதயம் உங்க வார்த்தையினால நிரம்பி நாங்க அந்த வார்த்தைகளை மாத்திரம் நாங்க பேச தகப்பன் எங்களுக்கு கிருபை தரும்படி நான் ஜெபிக்கிறேன். அப்பா என் ஜீவன் உள்ள தேவன், அப்பா அப்பா விதைக்கப்பட்ட இந்த வார்த்தை எங்க ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் 100 மடங்கு பலன் தரும்படி நான் ஜெபிக்கிறேன். அப்பா அப்பா இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய பிள்ளையார் நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன், மனதார ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் வாழ்ந்து சுகித்திருக்கும்படி நான் ஆசீர்வதிக்கிறேன். என்னென்ன குறைவுகளோடு இன்றைக்கு அப்பா இந்த இடத்துல ஒரு அற்புதம் நடக்கணும்னு சொல்லி வந்தாங்களோ, இன்றைக்கு உங்களுடைய வார்த்தைகளால் அவர்களை நிரப்பி இருக்கிறேன். விசுவாசம் நிறைந்த அந்த வார்த்தைகளை அப்பா பேசி ஜெயம் எடுக்க, வாழ்க்கையில எல்லா பகுதிகளிலும் ஜெயமெடுக்க கர்த்தர் உதவி செய்வீராக. உங்களுடைய கரங்களில எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா உங்களுடைய விசுவாசத்தின் ஆவியதான் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்கப்பா. நீங்க இன்றைக்கு எங்களுக்குள்ள இருக்கிறீங்கப்பா. உங்களை போலத்தான் நாங்க செயல்படுவோம் என்று சொல்லி நாங்கள் பேசுகிறோம். எங்களுக்கு எதிராக இருக்கிற அந்த சத்துரு அவன் கீழே விழ தள்ளப்பட்டு போனதை பார்க்கிறோம். அப்பா இனி யாருடைய குடும்பங்களையும் சத்ரு கிரியை செய்ய முடியாது. யாருடைய குடும்பங்களுக்கு விரோதமாய் அவன் எதிர்த்து நிற்க முடியாது. வந்த போராட்டங்கள், பிரச்சனைகள், சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் என் கர்த்தர் நீர் தவிடுபடி ஆக்குகிறீரப்பா. நீர் யுத்தம் செய்து ஜெயத்தை தந்து விட்டீர். உமக்கு நன்றி தகப்பனே. பெரிய காரியங்களை செய்யும் ஆசீர்வதியும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். துதி கன மகிமையாவையும் இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தர் மீட்பருமாக இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ. யாராவது ஷேர் பண்ணுமா? அக்கா நான் ஒரு டெஸ்டிமோனி சொல்லணும்க்கா. 2 டெஸ்டிமோனிக்கா. பிரைஸ் லார்ட். எனக்கு என் ஹஸ்பண்டுக்கு வந்து டிசம்பர் 1st வீக், டிசம்பர் அந்த 3rd அப்போ வந்து ஒரு மாதிரி எனக்கு கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்ட்டு என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க.
ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரிபியூக் பண்ணி விட்டேன். நீங்க அக்செப்ட் பண்ணிக்காதீங்க, அந்த ஸ்டோன்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவர் வந்து இல்ல எனக்கு முடியல, நான் வந்து ஒரு ஸ்கேன் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. நான் அதை ஒண்ணுமே சொல்லல, ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன் பண்ணி பார்க்க போகும்போது அங்க ரெண்டு ஸ்டோன் இருந்தது அப்படின்னாங்க. ஒண்ணு வந்து 3.3 mm, இன்னொன்னு வந்து அதை விட குட்டி அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லி விட்டாங்க. அவங்க வந்து சம் டேப்லெட்ஸ் கொடுத்தாங்க. அந்த டேப்லெட் என்னெல்லாம் எனக்கு தெரியல. அப்போ நான் சொன்னேன், ஓகேப்பா நீங்க வந்து அஹ், அஹ், அவங்க பண்றது பண்ணட்டும், நீங்க இருந்தாலும் தேங்க்ஸ் சொல்லுங்க பாப்பாக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரிவ்யூக் பண்ணி விட்டுட்டு அப்புறம் அக்காட்ட சொன்னேன். அக்கா அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து கிட்னி ஸ்டோன் இருக்குதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க அக்கா, அது எப்படிக்கா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். அக்கா கிட்ட கேட்டும்போது அக்கா வந்து அதை வந்து ரிவ்யூக் பண்ணி ஜெபிச்சாங்க. அப்புறம் ஆஹ் நான் அவங்க என்கிட்ட பெருசா ஒண்ணும் கேட்டுக்கல. நான் இருக்குதா இருக்குதா வெளியே வந்துட்டா அப்படின்ட்டு நானும் ரொம்ப கேட்டுக்கல. ஆஹ் இல்ல நம்ம ஃபெய்த்ல பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜ்ல வந்து அந்த டிசம்பர் அந்த லாஸ்ட் வீக்லாம் அவங்களால அந்த பெயின் தாங்கவே முடியல. வெளியவும் வரல, என்ன நடக்குன்னே தெரியலையே அந்த மாதிரி சொல்லும் போது ரிபியூக் பண்ணி விட்டேன். ஜெபிக்கும் போது அந்த பெயின் கம்மியாகும். அப்புறம் அக்கா கூப்பிட்டு அக்கா, எனக்கு அவங்களுக்கு இன்னும் ஸ்டோன் வந்து வெளியே பாஸ் ஆகலக்கா அப்படின்னு சொன்னேன். அப்ப அக்கா சொன்னாங்க, அது எப்படி அது நம்ம கிட்ட இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வந்து அதை கட்டி ஜெபிச்சாங்க. பிரைஸ் காட். அக்கா வந்து அவங்க ரொம்ப பிஸி ஸ்கெடியூல்ல அதை வந்து அக்கா எனக்கு அந்த ப்ரேயர் பண்ணி விட்டாங்க, ஒண்ணுமே சொல்லாம. எனக்கு வித்தின் 2 டேஸ்ல எனக்கு ஜான்வரி 1 எனக்கு அவங்க இருந்த ஜான்வரி 31 அவங்க ரொம்ப சஃபர் ஆயிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் அப்பா நீங்க இருக்கீங்கப்பா இருக்கீங்கப்பா, அது எப்படிப்பா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி ரெஸ்ட்ல இருந்தோம். நான் இருந்தேன். ஜெபிச்சாச்சு, அது வெளியே வந்துருச்சு அப்படின்ட்டு. ஜான்வரி 1 அந்த ஒரு 10-11 o'clock கிட்ட அந்த ஸ்டோன் வந்து பாஸ் ஆயிடுச்சு. அப்ப என் ஹஸ்பண்ட் என்கிட்ட சொன்னது வந்து அந்த ஸ்டோன் வந்து 3.3 mmலாம் இருக்காது, கண்டிப்பா அதை விட பெருசு. அது ஒரு மாதிரி வித்தியாசமான ஷேப்ல இருந்துச்சு, ஒரு W ஷேப்ல. இது வந்து என் ஹஸ்பண்டே சொன்னாங்க, இது பியூர்லி காட்ஸ் மிராக்கிள் தான் வெளியே வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. என் ஹஸ்பண்டுமே நானும் என் ஹஸ்பண்டும் காட ப்ரைஸ் பண்ணிட்டு அன்னைக்கு ஜான்வரி 1 எங்களுக்கு நியூ இயர் ரொம்ப நல்லா போச்சு. இன்னொன்னு என்னன்னா, அந்த இன்னொரு ஸ்டோன் இருக்குது அப்படிங்கறது நான் விசுவாசிக்கிறேன். அது என்ன ஆச்சுன்னே தெரியல. அது வந்து கர்த்தரோட கிருபையில இல்லாமே ஆக்கிட்டாங்க, நான் அப்படிதான் விசுவாசிக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். இன்னொரு டெஸ்டிமோனி என்னன்னா, என்னோட 1 year பேபிக்கு வந்து நான் வந்து ஃபுட் சேஞ்ச் பண்ணி கொடுக்கும் போது அவளுக்கு அது வந்து டிசென்ட்ரி ஆயிடுச்சு. என்னால அது வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. நான் என் பிள்ளைக்கு என்ன கொடுத்தாலும் அது அக்செப்ட் ஆகணுமேப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை ரிபீட் பண்ணி விடுறேன். அவளுக்கு மிட் நைட் வந்து 2 மணி, அந்த 3 o'clock அந்த டைம்லாம் எந்திரிச்சு அவளுக்கே தெரியாம அவ டிசென்ட்ரி போறா. அப்போ நான் வந்து ரிபியூக் பண்ணி விட்டுட்டு நான் வந்து அப்பா, அவ தூங்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் அவளை வந்து ப்ரேயர் பண்ணிட்டே படுத்த. ப்ரேயர் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவ தூங்குனா. அந்த டெலிவரன்ஸுமே அவ இன்னைக்கு தூங்குனதுமே அப்பாவால தான். காலையில ஆஹ் நான் அக்காக்கு கூப்பிடவா வேணாமா, டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்குமே அப்படின்னு யோசிச்சுட்டு நான் எந்திரிச்சு இது பண்றேன். எனக்கு எப்படி அவளுக்கு டிசென்ட்ரி ஆகுது அப்படின்னா அக்கா கிட்ட இருந்து எனக்கு போன் வருது. அப்போ எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்பவும் அக்காட்ட சொல்லவா வேணாமான்னு யோசிச்சேன். அப்ப அக்கா கிட்ட சொன்னேன், அக்கா பாப்பாக்கு இந்த மாதிரி இருக்குதுக்கா அப்படின்ட்டு நான் சொன்னேன். அக்கா வந்து அதை இம்மீடியட்டா ரிபீட் பண்ணி ஜெபிச்சாங்க. கர்த்தரோட கிருபையில அவ ரொம்ப நல்லா இருக்கா. தேங்க்யூ ஜீசஸ். ஒவ்வொரு நாளும் அவரோட பண்ற டிராவல்ல நம்மளுக்கு பிரச்சனைகள் வரலாம், ஆனா அதை ஓவர் கம் பண்ணி நம்மளை அதான் அக்கா சொன்ன மாதிரி வாதையன் கூடாரத்தை அணுகாதுன்னா அணுகாது. பிளஸ் இப்ப எனக்கு இன்னொரு டெஸ்டிமோனியும் சொல்றேன்க்கா. டே கேர் போறதுனால இங்க இந்த சீசன்ஸ்லாம் ரொம்ப வின்டர் இருக்குது. அவனே சொன்னா, என்னோட கிளாஸ் டீச்சர் வந்து கீப் ஸ்னீசிங் அண்ட் காஃபிங்மா, அதனால அவங்க ரெஸ்ட் எடுக்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லி முடிக்கிறான். அவனும் ஸ்னீஸ் பண்றான். அப்ப நான் அந்த ஒரு வார்த்தை தான் சொன்னேன். அவன் தலை மேல கை வச்சு, வாதை என் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது. அப்பா, இது உங்களோட
இடம்ப்பா, உங்களோட வீடு, நாங்க உங்க பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவனுக்கு நைட்டு கை வச்சுட்டு ரிபியூட் பண்ணி விட்டுட்டேன்க்கா. எனக்கு நீங்க இப்ப மெசேஜ் கொடுக்கும் போதுதான் ஆமால இவனுக்கு இருந்தது இல்ல காணும் அப்படிங்கிற ஒரு தாட்டே வருது. டேய் ஸ்னீஸ் வந்துச்சா அப்படி நீங்க மெசேஜ் கொடுக்கும் போது நான் அவன்கிட்ட கேக்குறேன், ஸ்னீசிங் உனக்கு வந்துச்சாடா அப்படின்னு. போயிடுச்சுமா ஐம் ஹீல்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். தேங்க்யூ ஜீசஸ். அவர் நம்மளோட இருக்காருக்கா. தேங்க்யூக்கா. தேங்க்யூ ஜீசஸ். வேற யாரும் ஷேர் பண்ணுமா? ப்ரேயர் செஷன்ல மீட் பண்ணுவோம். அவங்க பிரதர் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. நம்ம ப்ரேயர் செஷன்ல அவங்களுக்காக ஜோம் பண்ணோம். சிஸ்டர்காக அந்த ஆப்ரேஷன் வந்து போஸ்ட்போன் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இப்ப அவங்களுக்காக கூட நம்ம இப்போ ஒரு சின்னதா ஒரு ப்ரேயர் பண்ணிடலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தகப்பனே ஆண்டவரே அப்பா, அந்த மகளை கூட உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அந்த போஸ்ட்போன் பண்ண ஆபரேஷன் ஆண்டவரே அப்பா, ஒருவேளை அந்த டியூஸ்டே நடக்கணும்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆனா அதற்கு முன்பதாகவே ஒரு அற்புதத்தை செய்ய என் தேவன் வல்லமையுள்ளவர். ஆண்டவரே அப்பா, அந்த டாக்டர்ஸினுடைய சிந்தனைகள்ல ஆண்டவரே உங்க சிந்தனைகள் செயல்படட்டும் என்று சொல்லி நாங்கள் பேசுகிறோம். ஆண்டவரே அது உங்க சித்தம் எப்படியோ அதன்படி ஆண்டவரே அந்த மகள் பரிபூரண சுகம் அடைந்து ஆண்டவரே அப்பா கர்த்தாவே ஒரு பெரிய சாட்சியாய் அந்த மகளை நிறுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உங்களுடைய கரங்களில அந்த மகளையும் அந்த குடும்பத்தையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்தும் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ. வேற யாரும் ஷேர் பண்ணுமா? ப்ரேயர் செஷன்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.